அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் என்பது இல்லை. மாத ஊதியம் என்று வழங்காமல் தற்பொழுது ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையானது ஒரு நாளைக்கு 33 ரூபாய் 33 பைசா தான் வழங்குது. ஒரு சாதாரணமா ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா ஒரு பூசாரி இந்த 33 ரூபாயில வச்சு நடத்த முடியாது. அதனால இப்ப வழங்கக்கூடிய ஊதியத்தை உயர்த்த வேண்டும், ஊதியமாக அறிவிக்க வேண்டும். தற்பொழுது திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கும் பொங்கல் கருணை கொடை வழங்க வேண்டும், அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அவர்களுக்கும் குடும்ப நல நிதி திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கையும் அரசு ஏற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதோடு, மதுரையிலே நடைபெறக்கூடிய மாநாடு சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும். நல்ல ஒரு அதிகமான எண்ணிக்கையிலே பூசாரிகளை, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகளை இணைக்கக்கூடிய மாநாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இந்த இடத்திலே வைக்கின்றோம். இந்த பூசாரி நலச்சங்கமானது ஒரு பூசாரியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம்.